திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். ஓம் நம சிவாய. இன்னைக்கு பதிவுல மழனுக்கு புலிக்கால் முனிவர் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னும் சிவபெருமானோட ஊர்துவ நடனத்தை பத்தியும் பார்க்க போறோம். மத்தியந்த முனிவருக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவன் பேர்தான் மழன். மழன் சின்ன வயசுல இருந்தே சிவபெருமான் மீது அதீதமான பக்தியும் அன்பும் வச்சிருக்கான். மழன் அவரோட அப்பா கிட்ட கேட்கிறான், இறைவனை அடைய தவம் செஞ்சா போதுமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, தவம் மட்டும் செஞ்சா போதாது, சிவ வழிபாட்டையும் முறையா செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் மழன் சிவ வழிபாட்டுல அவரோட கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறார். மழன் ஒரு சமயம் தில்லைவனம் என்ற பகுதியை அடைகிறார். அங்க உயரமா வளர்ந்திருந்த மரங்கள்ல இருந்து பூக்கள் எல்லாம் பறிச்சு ஈசனுக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். சிவ வழிபாட்டுக்கு வைக்கிற பூவுல தீன் குடிக்க வரும் வண்டுகளால பூ எச்சில் பட்டு அசுத்தமாயிடக்கூடாது அப்படின்னு அதிகாலையிலே எழுந்து அந்த மரங்கள்ல ஏறி பூக்களை பறிக்க தொடங்குறாரு. மரம் ஏறுற அனுபவம் இல்லாத காரணத்தால அவரோட கை கால்கள்ல கீறல்கள் ஏற்பட்டு காயங்கள் வருது. அந்த காயங்கள்ல இருந்து வர்ற ரத்தம் பூக்கள்ல ஒட்டிக்குது. அதிகாலையிலே பூக்களை பறிக்கிறதுனால அதை இறைவனுக்கு வைக்கும்போது வாடியும் போயிருது. அதனால என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு மரத்துல ஏறுறதுக்கு வசதியா புலியின் கால்களும் இருட்டுல பூக்களை பறிக்கும் போது தெளிவா பார்க்கறதுக்கு நல்ல கண் பார்வையும் வேணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட வேண்டுறாரு. அவரோட வேண்டுதலை நிறைவேற்ற எண்ணம் கொண்ட சிவபெருமான் அவர் கேட்டது மாதிரியே அவரோட கால்களை புலிக்கால்கள் மாதிரி மாத்திடுறாரு. இருட்டுல தெளிவா பார்க்குற மாதிரி கூரிய பார்வையும் கொடுத்துடுறாரு. வியாக்கிரம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல புலி அப்படின்னு அர்த்தம். புலியின் கால்களை இவர் கொண்டதுனால இவரை வியாக்கிரபாத முனிவர் அப்படின்னும் தமிழ்ல புலிக்கால் முனிவர் அப்படின்னும் அழைக்கிறாங்க. வியாக்கிரபாதர் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவங்களை தரிசித்த தலங்கள் தான் நவப்புலியூர் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நவப்புலியூர்ல ஒண்ணுதான் தற்போது சிதம்பரம் என்று அழைக்கப்படும் பெரும்பற்ற புலியூர். இப்போ சிவபெருமானின் ஊர்த்துவ தாண்டவம் பத்தி பார்ப்போம். சும்பன் நிசும்பன் அப்படின்னு 2 அரக்கர்கள் இருக்காங்க. அவங்க தேவர்களை துன்புறுத்துறாங்க. இவங்களை அழிக்கணும் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் பார்வதி தேவியை நோக்கி தவம் செய்யறாங்க. இதனால